உங்களுக்கு முதுகுத்தண்டோட பிரச்சனை இருக்கா? L4 L5 பல்ஜ் இருக்கா? அப்போ உங்களுக்கான வீடியோ தாங்க இது. மருந்து மாத்திரை இல்லாம உங்க முதுகுத்தண்டோட பிரச்சனையை சரி பண்ணணுமா? மேல் தமிழ்ல சொல்லி பழகுங்க. வில்லு வருமம் வில்லு வருமம் வில்லு வருமம் ஐயா பாத்தீங்கன்னா இந்தியன் படத்துல கமலஹாசனுக்கு வந்து வர்மக்கலையை வந்து ஐயா தான் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஏமாத்திக்க ஏமாறாதீங்க. சவால் இருக்கு. ரொம்ப பேர் சலுகை ரெண்டு ரொம்ப இருக்காதுங்க. இப்போ இது மாதிரி இன்னும் ஸ்ட்ரெச்சரே மாறிடும். பெயின் ரெண்டு காரணம் தான் சார். ஒன்று எடுத்தாலே மேக்ஸிமம் வலி குறைஞ்சிரும். 40-50% 60% கொஞ்சம் லோ வயசாக குறைய ஆரம்பிக்கும். நம்ம மெடிசின்ஸ் எதுவும் தரதில்லை உங்களுக்கு. அதாவது நம்மளால் உள்ளுக்குள்ள வச்சு ஐயோ அம்மானு உள்ளுக்கு கத்திட்டு இருக்கிறாரு, என்னாவது ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா உள்ள வச்சு நல்லா குமிட்டு இருக்காரு. அதான் சவுண்ட் ஓவரா வந்துட்டு இருக்குது. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வெல் ப்ரோக்ராம் சம்பத் அண்ட் சிவகண்ணன். இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ, கண்டிப்பா எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய வீடியோ. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல நாளா வந்து நான் பேக் பெயின்ல வந்து ரொம்ப அவதிப்பட்டு இருந்தேங்க. கிட்டத்தட்ட சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு அவதிப்பட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் நிறைய பிசியோதெரப்பி போனேன், நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, நிறைய எக்ஸசைஸ் பண்ணோம். அதுக்கப்புறமும் அந்த பெயின் அப்படியே தான் இருந்துச்சு. அதோட தான் ஒரு முடிவு பண்ணேன். நிறைய பேர் இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய இடத்துக்கு டிராவல் பண்றாங்க, நிறைய பிரச்சனைகள் வருது. எது சம்பந்தமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த L4 L5 அப்படின்னுவாங்க இல்லையா, எனக்கு அந்த பிரச்சனை வந்துருச்சு. அந்த L4 L5ல வந்து பல்ஜ் வந்துருச்சு. அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டே கிடையாது அப்படின்ட்டாங்க. என்ன அப்படின்னா, கடைசி வரைக்கும் அந்த வலியோட தான் இருக்கணும், இல்லை அப்படின்னா பெயின் கில்லர் போட்டு கூட தூங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நிலைமை நிறைய பேருக்கு இப்போ இருக்கும். இந்த வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். L4 L5 அப்படின்னா கரெக்டாக இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருந்து இங்க வரைக்குமே பயங்கரமான பெயினா இருக்குங்க. அதாவது ஒரு இடத்துல அரை மணி நேரத்துக்கு மேல நின்னுட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வலியா இருக்கும். சம்பகான், எனக்கு இந்த L4 L5 பல்ஜ் வந்துச்சு இல்லையா, அப்போ இவர்தான் வந்து ஹாஸ்பிட்டல் எல்லாம் கூட்டு போனாரு. அந்த மனசு இருக்க அதான் கடவுள். என்ன ஆனா நானு ஆக்சுவலா L4 L5 பல்ஜ் வந்ததுக்கு அப்புறம் இவரால கார் ஓட்டவே முடியல. ஏன்னா கார்ல இருந்து இப்படியே அடிமை பெண் எம்ஜிஆர் மாதிரியே வந்து அப்படியே முடியாம தூக்கிட்டு வந்தாங்க ஒய்ஃப். சரி, அதுக்கப்புறம் பிசியோதெரபில போனேன். அப்படியே அங்கெல்லாம் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு, ரெடியே ஆகல. பட் இங்க வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அதனால இங்க வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு டைம் ரெடி ஆகல. ஒரு 2 or 3 டைம்ஸ் போகும்போது கொஞ்சம் அப்படியே கொஞ்சமா ரிலாக்ஸ் ஆகி அளவுக்கு ரெடி ஆயிட்டேன். அப்படி மறுபடியும் எதுக்கு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட்டே ஃபுல். அதனால கொஞ்சம் மறுபடியும் அந்த பெயின் லைட்டா வர்ற மாதிரி இருக்கிறனால மறுபடியும் ஒரு டைம் பார்த்துட்டு போயிருவோம். இதே மாதிரி இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது முழுக்க வந்து எனக்கு இந்த பிரச்சனை இருந்து நான் அதை சால்வ் பண்ணதுனாலதான் இந்த வீடியோ நான் போடுறேன். இல்லைன்னா முன்னாடியே இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கலாம். இது உண்மைதானா, உண்மையிலேயே இது கிளியர் ஆகுதா அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கே புரியும். நிற்கிற முடிவு இதுதான் L4 L5ன்றது. L4 L5S இதில் வந்து ஒன்று சென்டிமீட்டர் மில்லிமீட்டர்லாம் கொடுத்து எவ்வளோ விலகி இருக்குது அப்படின்றத இதைத்தான் நம்ம வந்து கையிலேயே சரி பண்ணோம். பழைய இடத்துல லொக்கேட் இதான் ஸ்கேன்லாம் புதுக்கு முடிகிற இடத்துல இருக்குது. இதையும் பண்ணுறேன். இதுக்கு அவ்வளோ பதில் ட்ரீட்மெண்ட் கிடையாது. உடனே வச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஸ்கேனர் இல்லை, முதுகு முடிகிற இடத்துல வரும். எதாக இருந்தாலும் சேர இடம் 1 2 3 4 L4 L5. இதுக்கு மேலே போனால் டோராசல் L4 L5. உங்களுக்கு வந்து இதுக்குள்ளே தான் பிரச்சனை. இப்போ நான் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் வந்தேன் இல்லையா, இதே மாதிரி தான் அம்மாவும் இங்கே ட்ரீட்மெண்ட் வந்திருக்காங்க. எனக்கு கூட கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் தான் இந்த பிரச்சனை இருந்துச்சு. இவங்களுக்கு வந்து 15 வருஷமா அந்த பிரச்சனை இருக்காமா. இங்கே எப்படி வந்தாங்க, எதனால இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னு கேட்டுருவோம். இப்போ இந்த 15 வருஷமா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு இல்லையா, அப்போ வந்து இந்த வருமத்தை பற்றி ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா உங்ககிட்ட? இல்லைங்க சார், நாங்கள் இங்கிலீஷ் மெடிசனே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. சரிங்க. அப்புறம் ஆண்டாள் சொக்கலிங்க சார்ன்ட்டு ஒரு சார் எங்களுக்கு இந்த மாதிரி மதுரையில் போய் பாருங்க சரி ஃபோன் பண்ணதுக்கு இவங்க நாங்கள் கோயம்புத்தூர் ஒரு நாள் வரோமா, நீங்கள் அங்கே உங்களுக்கு என்ன பிரச்சனை? முதுகுத்தண்டோட இடுக்குள்ளே வலிக்குதுங்க சார். ஒரு பக்கமாக அந்த L4 L5 அந்த பிரச்சனை கிடையாது. L4 L5 வந்து நரம்புல அழுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் அலோபதி ட்ரீட்மெண்ட் பார்த்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க? அது வந்து குனியக்கூடாது, வெயிட் ஒரு 2 கிலோ கூட தூக்கக்கூடாது, ரெஸ்ட்லயே இருந்தீங்கன்னா குணமாகு அப்படிங்கிறாங்க. நாங்கள் விவசாயங்காட்டிக்கு தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கோங்க. அப்போ தொடர்ந்து குனிஞ்சா ரொம்ப வலிக்குது. இது வரைக்கும் அப்படியே பொறுத்து செஞ்சுட்டே இருந்தோம். இப்போ ரொம்ப குமியவே முடியாதனால அப்புறம் அவர் ஒரு நாள் இந்த மாதிரி சொன்னதுனால இங்கே போய் பாருமா, எனக்கு இந்த மாதிரி ரொம்ப காலம் அவருக்கு ஒரு 15-20 வருஷமா அவருக்கு தொந்தரவு இருந்து இவர்கிட்ட வந்து குணமாயிருக்கு. அதனால நீங்க போய் பாருங்க. நாங்கள் இன்னைக்கு தான் இப்போ உங்களுக்கு நல்லபடியாக ஆகும். ஏன்னா எனக்கு அந்த பிரச்சனை இருந்து இங்கே வந்து சரியாகி, சரி இதை வந்து ஒரு வீடியோவை எடுத்து போட்டோம்னா நிறைய மக்களுக்கு புரியுமே அப்படின்னு. ஏன்னா நான் வந்து கொஞ்ச நாள் வந்து பிசியோதெரப்பி போயிருந்தேன். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருந்தேன். எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இது கடைசி வரைக்கும் இந்த வலி இருக்கும், நீங்கள் ரொம்ப ஸ்டெம் பண்ணாதீங்க, ரொம்ப நடக்காதீங்க, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணாதீங்கன்றாங்க. இதெல்லாம் சாத்தியமே கிடையாது, இது இருந்தே ஆகும். அப்போ இதுக்கு நிரந்தர சொல்யூஷன் வேணும்ன்ட்டு தான் நான் இங்கே வந்தேன். உங்களுக்கும் கூடிய வரையில் நல்லா ஆயிரும். நீங்கள் வந்து என்ன நோயின்னு தெரியாமல் தமிழ் வர்மத்தை தெரியாதனால தமிழையும் மறந்துட்டீங்க, தமிழ் மொழியையும் மறந்துட்டீங்க. இன்னொன்று
இந்த வர்ம நோயை நீங்கள் மறந்துட்டீங்க. அப்போ வரும்போது எல்லாமே ஆங்கிலத்தில் நீங்கள் பழகினதுனால இது என்ன உங்களுக்கு புரியாமல் நோய்கள் வந்து கேள்விக்குரியா மனித இனமே வாழ்ந்துட்டு இருக்கான். அப்போ இவருக்கு வந்து நான் எதுவுமே பார்க்கல, அந்த இடத்துல கிப்பில் வலிக்குதுன்றார். சரிங்களா? இவர் அந்த எல்ஃபோல் கிடையாது, இவர் வந்து கிப் ஜாயிண்ட்ல மட்டும். கிப் ஜாயிண்ட் இந்த சைட்டில் வந்து நரம்புகள் பாதிச்சு அவ்வளோ. சரி, நம்ம வில் வருமன்றோம், உடம்பு வந்து வளர்ச்சிடும். இவர் இப்படியே விட்டா சாஞ்சு நடப்பு அதை நடக்க சொன்னேன். இங்கே நடந்து போங்க, 2 ஓட்டு நடந்து. இதான் வில் வருமன்றது. இந்த பாயிண்ட்ஸ் வந்தால் இந்த டச்சர் மாறிடும். இந்த டச்சர் கரெக்டாக இருக்கு, இது இப்படியே சாஞ்சிடுவார். இப்போ நிற்காம சாஞ்சு நினைக்கிறார், இப்படி போயிடுவார். ஆனால் வெறும் ஸ்பைனல் கார்டு பெண்ட் ஆகிடும். இந்த இது தெரியாமல் வந்து L4 L5 கிப் ஜாயிண்ட் சயாட்டிக்கான்னு சொல்லி நீங்கள் உலகம் பூரா அந்த வார்த்தையை பாடுறதுனால நீங்கள் மாட்டிக்கிறீங்க. இப்போ நான் ஒன்றுமே சில கேட்டால் காமிச்சிக்கலாம், இந்த டச்சர் உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு போக அப்படி சாஞ்சிடுவார். இதை பாதிக்கும் போது இங்கே லாக் ஆகிடும். அப்புறம் தான் L4 பாதிக்கும். இப்போ L4 பாதிக்கல வரும். இது சாய இந்த பெண்டு ஆகிடும். அப்போ இது பாதிச்சிடும். அப்போ உங்கள் டயக்னஸ் வந்து இது வந்து அலோபதியில் வேர்ல்டு லெவலில் கிப் ஜாயின்மா இங்கே போட்டுருவோம், தவறாக போட்டுருவாங்க. சில பேர் இங்கே போட்டுருவாங்க கிப் ஜாயிண்ட். இது கிடையாது, இது சயாட்டிக்காமா. இதுக்கு அலோபதியில் தமிழ் மொழியில் வில்லு வருமுட்டு இப்போ நான் சொல்கிறத நல்லா ஜூம் பண்ணி போடுங்க. இது வில் வருமா, மர்மத்தில் சரி பண்ண முடியும், இல்லைன்னா பெண்டாகி போயிடுவீங்க. தயவுசு உலகம் பூரா ஏமாட்டிக்கிறக்க ஏமாறாதீங்க. சவால் விட்டு ரொம்ப பேர் சரி பண்ணிருக்கேன். பெண்டெல்லாம் ரொம்ப இருக்காது. இப்போ இது மாதிரி ஸ்ட்ரெச்சரே மாறிக்கணும். மாறும்போது ஒருத்தரம் வந்தாங்க கிராமத்தில், ஐயா பொண்ணு பார்க்கணும் வந்தாலும் எப்படி வந்தாயா ஸ்டைலாக நடக்கிறாரு மாப்பிள்ளை. அது ஸ்டைல் கிடையாதுமா, அது வில்லு வருமா உனக்கும் தெரியல உலகத்துக்கும் தெரியல. இது சயாட்டிக்கான காலம்புறா நீ பேசி பழகிட்டேன். நான் என்ன சொன்னேன்னா இதை கிறுக்கு சொன்ன மாதிரி போவோம். இதாண்டா உண்மையானது, குணப்படுத்திடுங்க. இனிமேல் தெரிஞ்சுங்க. தமிழ் மொழியிலையும் வர்மக்களையும் தெரிஞ்சா 100க்கு 100 காப்பாற்றப்படுவாங்க. இல்லைன்னா சிக்கல் தான். அலோபதி உலக லெவலில் ஃபெயிலியர் ஸ்பைனல் கார்டில் மயிரில் நரம்பு போகும். நீ என்ன இன்னும் 100 வருஷம் ஆனாலும் இதுக்குள்ள ஒன்றும் செய்ய முடியாது. உடஞ்சா ஒன்றும் பண்ண முடியாது. கேன்சர் வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. மித்த எல்லா நிலையும் காப்பாற்றலாம். டிவியை கூட காப்பாற்றலாம். கேன்சர் 3 ஸ்டேஜ் இருக்கான், 4 ஸ்டேஜ் இருக்கான். 2வது ஸ்டேஜில் எலும்பு அரிக்காமல் இருந்தால் அதை காப்பாற்றலாம். உடஞ்சாவோ அரிக்காதான் அந்த முதுகத்தில் காமித்த எல்லா ஸ்டேஜ்லையும் காப்பாற்ற முடியும். சரியாகலாம். உலகம் பூரா இது தெரிவிங்க. எல்லாரும் மேல் தமிழில் சொல்லி பழகுங்க. வில்லு வருமம், வில்லு வருமம், வில்லு வருமம் உடம்பு வளர்ச்சி. அது பேர் தான் சயாட்டிக்கா. சயாட்டிக்கான அளவுதில்லை. சரிதான். நம்ம என்னைக்கு நம்ம வர்மக்கலை மறந்தோமோ அன்னைக்கு மாட்டிக்கிறேங்க. ஏன்னா இவர் மட்டும் நான் இதுக்காண்டி சொல்லலை, எனக்காண்டி சொல்லலை. உலக மக்களை உலக வேதனைப்படுறான். இதுக்கு நோய் பேர் தெரியாமல். இப்போ அந்த நோய் பேரு வர்மக்கல்ல இருக்கு. வில்லு வருமா, வில்லு மாதிரி வளைஞ்சா 4 நிறுத்த உடஞ்சிரும். இதுதான் அது மாதிரி தான் மனித உடம்பு. இது ஈஸியாக தரும்போது அந்த வில்லை வந்து பல இடத்த கொள்ளலாம். இது மாதிரி வில்லு வருமோன்னு சொல்லி பழகுங்க. இது சயாட்டிக்கா கிடையாது, கிப் ஜாயிண்ட் கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு 3 டைம் நான் வந்துட்டு எனக்கு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகி இப்போ அந்த பொங்கல்லாம் வந்துச்சுல, இந்த டைம் நிறைய ட்ராவலு நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்ததுனால முதல்ல இருந்த அளவுக்கு வலி இல்லாமல் லைட்டாக அந்த வலி இருக்குது. அதை தான் நம்ம கேட்க வந்திருக்கோம். இப்போ ஐயாவோட பையன் இருக்காரு, ஐயா பார்க்குறாங்க. அப்புறம் ஐயாவோட பையன் வந்து இப்போ பார்க்குறாங்க. அவங்ககிட்ட நம்ம கேட்டுருவோம் இந்த வலி வந்து எதனால் வந்தது, இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. எனக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து கம்ப்ளீட்டாக ரெடியான மாதிரி இருந்துச்சு. அப்போ இப்போ வந்து மைல்டாக பெயின் இருக்குது. நீ என்னடா சொக்கா கூட இல்லை சொக்காங்க, அதுதான் கேட்க வந்தோம். அது எதனால சார்? பெயின் 2 காரணம் சார். ஒன்று எடுத்தாலே மேக்ஸிமம் வலி குறைஞ்சிரும். 40-50% 60% கொஞ்சம் ஸ்லோவாக குறைய ஆரம்பிக்கும். நம்ம மெடிசின்ஸ் எதுவும் தரதில்லை உங்களுக்கு. அழுத்தம் கொடுத்து எடுத்து விடுறோம். நீங்கள் ஜஸ்ட் வீட்டில் ஆயில் நான் கொடுக்குற ஆயில் அப்ளை பண்ணுறீங்க, அவ்வளோதானே தவிர இன்டெக் மெடிசின்ஸ் இது கொடுக்குறது. நீங்கள் ஃபுட்டில் உங்களை கால்சியம் விட்டமின்ஸ் லெவல் எடுக்கிற மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது ப்ராப்பராக இருக்கும். டெவலப்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். மேபி நீங்கள் ஃபுட்டில் ப்ராப்பராக எடுக்கல, சரியான தூக்கம் இல்லை, ரொம்ப ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் மசில் ரொம்ப அழுத்தம் அதிகமாகி சொன்னது எல்லாமே ரத்த ஓட்டம் கம்மியாகிறதுனால பெயின் இன்க்ரீஸ் ஆகும். அந்த பெயின் மசிலில் தான் இருக்கும். மேக்ஸிமம் இன்டர்னலாக இருக்க வாய்ப்பு இல்லை. மசில் இருக்கனால அந்த பெயின் உங்களுக்கு அக்ரவேட் ஆகிற மாதிரி ஹிப்பில் இருக்கலாம், முன்னாடி உட்கார இடம், பின்னங்காலத்தோட காப் மசில் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். அந்த பெயின் சர்க்குலேஷன் கொஞ்சம் கம்மியாகிறனால கொஞ்சம் ரத்த ஓட்டம் போகிறது கம்மியாகிடுச்சு. இந்த பெயின் இன்க்ரீஸ் ஆகிற வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி திருப்பி வரைக்கும் அக்ரவேட் ஆகிறதுக்கு நம்மளோட உடல் சார்ந்த விஷயங்களாலையும் கொஞ்சம் இந்த ஃபுட்டை சரியாக எடுக்காதது, இந்த மெட்டீரியலை ஃபாலோ பண்ணல அப்படின்னா வரக்கூடியதான். ஆனால் அந்த ஆரம்பத்தில் நான் இங்கே வரையில ஒரு அந்த பெயின் இருக்காது, அதில் இருக்காது. அக்ரவேட் ஆகிறது 2 காரணம். ஃபுட் மெத்தடு, நம்ம ட்ராவல் பண்ணுறது, இந்த மெத்தடை கொஞ்சம் சரியாக ஃபாலோ பண்ணலைன்னா அந்த பெயின் இன்க்ரீஸ் ஆகும் தவிர மற்ற காரணங்களை வராது. இப்போ நான் இது எடுத்துட்டு போனேன்னா இப்போ மறுபடியும் நான் இப்போ இது என்னன்னா இப்போ நடுவில் நான் உடம்பு குறைக்கலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்லாம் பண்ணிட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம். ரொம்ப வெயிட்டான அழுத்தங்கள் இருக்கக்கூடிய உடற்பயிற்சியை மட்டும் அவாய்ட், நம்ம வெயிட் தூக்குறதுன்றதை மட்டும் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா டிஸ்க் விளைக்கிறது ரொம்ப அழுத்துற மாதிரி ஃபீல் இருக்குன்றப்ப ரொம்ப தூக்கும் போது கிளியருக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் ஃப்ளோர் எக்ஸசைஸோ ரன்னிங்கோ ஜாகிங்கோ இது மாதிரி விஷயங்களை நீங்கள் வச்சுக்கிறாலும் எந்த பிரச்சனையும் பெருசாக வண்டி ஓட்டலாம், இதெல்லாம் பண்ணலாம். ஒரு 25 kgs லிஃப்ட் பண்ணும்போது ஒரு பெயின் சில நேரம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்குமே தவிர அது ரெகுலராக இருக்குன்னு சொல்ல முடியாது. தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இதே மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. என்னன்னா பொங்கல் டைம் வந்து கடையில் ஆளில் கொஞ்சம் அங்கே எங்கேயும் ஓடி ஆடி வேலை செஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் நடுவில் கொஞ்சம் வெயிட்லாம் குறைக்கலான்னு குனிஞ்சிருப்பது எக்ஸசைஸ்லாம் பண்ணேன். அதனால தான் வந்திருக்குன்றாங்க. இப்போ இது பண்ணிட்டோம்னா இது பண்ணிட்டா ஃப்ரீ ஆகிக்கிறோம், பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த நான் சொல்கிற மாதிரி ஃபுட்டு ப்ளஸ் எண்ணெய்
அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா வேற ஒன்று சரி. இப்போ நம்ம வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ எனக்கு வந்து அந்த L4 L5 பல்ஜ் இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தோம் இல்லையா, அது கரெக்டாக எந்த இடத்துல இருக்கு அப்படின்ட்டு எனக்கு எக்ஸ்பிளைன் வழியுதா சார்? இல்லை சார். இதான் உங்களுக்கு ஆக்சுவலாக முன்னாடி நம்ம எடுத்த இடம். இந்த L4 L5 ரீஜன்றது இந்த இடத்துல வரும் உங்களுக்கு. இந்த S1ன்றது கீழே வரைக்கும் வந்துடும் உங்களுக்கு, இங்கே வரைக்கும் வந்துடும். ஸோ இந்த இடத்துல இருக்க அழுத்தங்கள் தான் உங்களுக்கு அதிகமாகும். நீங்கள் சரியான முறையில் சாப்பிடாதது, ரொம்ப ஒரு ப்ரெஷர் லோட் தருது அப்படின்றப்ப உங்கள் வெயிட்டேஜ் ஃபுல்லாக ஹிப்பு தான் தாங்கும். ஸோ ஹிப்பில் பெயின் வர இடம்ன்றது இந்த இடங்கள் தான் அதிகமாக பெயின் வரும் உங்களுக்கு. ஸோ இங்கே இருக்க பெயின் தான் அக்ரவேட் ஆகி உங்களுக்கு சைடில் இந்த பக்கம் தொட பக்கம், இந்த பக்கம் தாள் பக்கம் வர காரணம் உங்களுக்கு. இது சில நேரங்களில் இந்த பெயின் நீங்கள் கழுத்தில் அதிகமாக தரும்போது இங்கேயும் பெயின் வர ஆரம்பிச்சு அந்த இடத்துல லைட்டாக பெயின் வரும். ரொம்ப நேரம் குனிஞ்சு வேலை பார்க்குறீங்க, சிஸ்டம் பார்க்குறீங்க, வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் பெயின் வரும். ஸோ இந்த இடத்துல சர்விக்கல்னு சொல்லுவாங்க ஆங்கில மருத்துவத்தில். எங்கள் முதுகு தண்டில் நாங்கள் ஃபுல்லாக எடுத்து விடுவோம். பேரிவமத்துலேருந்து வருமங்களை ஃபுல்லாக சீர் பண்ணி விட்டோம்னா ஃப்ரீயாக இருக்கும். இப்போ இருக்கிற ப்ராப்ளம்லாம் மசில்ஸில் தான் இருக்குது. இப்போ இருக்க மசில் இருக்க பெயின் தான். இன்டர்னலாக அழுத்தும் போது இப்போ நான் அழுத்தினேன் சார் பெயின் இருக்கா உங்களுக்கு? இல்லை. இங்கே நார்மலாக நீங்கள் ஃபோனில் அழுத்தும் போது ஒரு பெயின் உங்களுக்குள்ள தெரிஞ்சு நல்லா வலிக்கும், அழுத்தம் வலிக்கும் போது இப்போ நான் நல்லா ப்ரெஷர் பண்ணி கூட ஐயா நார்மலாக இருப்பார். அப்போ இங்கே ப்ராப்ளம் அங்கே பெருசாக இல்லை, மைல்டான பெயின், மசில் மேலே இருக்க பெயின்றது இருக்கும் லைட்டாக. ஸோ ஆமாம், இந்த மசில் இந்த வெயிட் சொன்னேன், வெயிட் தூக்குறாலும் இந்த அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த இருக்கு அங்கே ஃபுல்லாக வலி இருக்குது. ஓகே, அதை ஃப்ரீ பண்ணிவிட்டா மெடிசன்ஸ் எதுவும் தர போகிறதில்ல, அவர் சாப்பாடு தான் சேர்க்கணும். ஓகே, அப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏதாவது வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 days 3 days ஒன்ஸ் ஆயில் தடவணுமா இல்லை அதெல்லாம் வேண்டியது? ஆயில் வந்து நீங்கள் டெய்லி கூட தடவணும் சார். இப்போ ஃப்ரீயாக இருக்க நேரங்கள் தரலாம். லூப்ரிகேஷன் ரேட் ஆகும். தசையில் கொஞ்சம் இறுக்கத்தை குறைச்சு அப்படின்னா சர்க்குலேஷன் போகிற லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் இந்த கால்சியம் மட்டுமே டெபாசிட் ஆகுறது, டைலூஷன் ஆகுறது, அந்த சொல்கிற சர்க்குலேஷன் போனால் மட்டும்தான் சத்துக்களை ப்ராப்பராக எலும்புக்கு போகிற இருக்குதோ இல்லையோ எல்லாரும் ஆயில தடவிட்டா கொஞ்சம் மசில் ரெஜிட்னஸ் இருக்க மாறனால தான் ரத்த ஓட்டம் குறையுது. நம்ம வேலை பார்க்கறனா பழுனால தான் ரத்த தசை இருக்கத்தை குறைச்சாலே சர்க்குலேஷன் நல்லா ஆகுன்றதான் எங்களோடது. அதனால என்ன போட்டீங்க அப்படின்றது தசை இருக்கத்தை குறைச்சிரும், கொஞ்சம் டைலூஷன் குறைச்சிரும். ஓகே ஓகே, அப்பா வலி இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாரும் போடுறது ரொம்ப தாராளமாக போடலாம். அந்த இடத்துல தான் சார் வலிங்க தான் பெயின் இருக்கும் உங்களுக்கு. சொல்லி எடுத்துக்கணும், எடுத்துட்டேன் மைல்ட சொல்லி. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. பண்ணும்போது அந்த நரம்பெல்லாம் அப்படியே சுண்டி இழுக்குதுங்க. அதாவது நம்மளால உள்ளுக்குள்ள வச்சு ஐயோ அம்மான்னு உள்ளுக்கு கத்திட்டு இருக்கிறாரு, என்னாவது ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா உள்ள வச்சு நல்லா கும்பிட்டு இருக்காரு. அதான் சவுண்டு ஓவரா வந்து பாருங்களேன், சவுண்டு பயங்கரமா வருது, கேக்குதுன்னு தெரியல. ஆனா ஒரு வழி ஆகிதான் ஒரு இருக்குது. வலி இருக்கா? இல்லை. சரி, குனிஞ்சு நம்பருங்க, நம்பருங்க. இங்கே குனிஞ்சு நம்பருங்க. இங்கே வலிக்க குனிஞ்சா இந்த இடம் வலிக்கிறேன். சரி, தைலம் வச்சா சரியாகும். சரி. சிவகண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டைம் எல்லாம் நீ விட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 minutes ரிலாக்ஸ் ஆகிட்டு மறுபடியும் செகண்ட் சிட்டிங் போயிட்டு இருக்குது. நீ விட்டு அமுத்திட்டு இருக்காங்க, குத்திட்டு இருக்கிறாங்க. சிவகண்ணால சிரிக்க முடியல, அதை நினைக்கும் போது ஹாப்பியா இருக்குது. இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் வந்தால் இப்படி தாங்க, நமக்கு ஏதாவது வியாதின்னு இங்கே போனாலும் ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்மளை வச்சு, ஏன்னா வலி ஒரு வலியை இன்னொரு வழியாக தான் நீக்க முடியும். அதனால் வலி தாங்கிதான் ஆகணும், வேறு வழி இல்லை. நான் இங்கே மனசு வருத்தத்தில் இருக்க, உனக்கு சிரிப்பு வருதா? போடாங்கடி வந்துருச்சு. இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஐயா வந்து நிறைய விஷயம் நம்மளோட ஷேர் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்காமையே இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த வர்மமும். நம்ம காதால் கேட்குறது வேற, ஐயா வந்து சொல்லி அதை வந்து புரிஞ்சுக்கிறது வேற. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்க கிட்ட பேசும்போது நிறைய விஷயம் தெரியுது. நம்மளுக்கு வர்மத்தை பற்றி எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளோலாம் இருக்குது அப்படின்றது. கண்டிப்பாக இதை ஒரே வீடியோவாக எங்களால் கொடுக்க முடியுமான்னு தெரியல. முடிஞ்சால் நாங்கள் ஒரு 2-3 கிளிப்பாகவும் நாங்கள் கொடுக்குறோம். இன்னும் இந்த வர்மத்தை பற்றி வேறு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் மறக்காமல் நீங்கள் கமெண்டில் கேளுங்க. ஐயா ஃப்ரீயாக இருக்கையில் நம்ம வீடியோவை பார்த்துட்டு அந்த கமெண்டும் பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை வந்து முடிஞ்சால் நாங்கள் இன்னொரு பதிவாக உங்களுக்கு போடுறோம். முதுகுத்தண்டோட பிரச்சனை சம்பந்தமாக உங்களுக்கு எந்த வித சந்தேகம் இருந்தாலும் டேரெக்டாக வந்து நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துட்றேன். உங்களுக்கு ஏதாச்சும் சிகிச்சை எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள். முழு உத்தரவாதம் நான் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா எனக்கே அந்த பிரச்சனை இருந்ததுனால ஐயா வீடியோ முடிச்சிடலாங்களா? கண்டிப்பாங்க ஐயா, உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி மக்களுக்கு இவ்வளோ விஷயம்